வந்து 2 டீம்லயும் பவுலிங் அட்டாக் வந்து சூப்பரா இருக்கு. பேட்டிங் அட்டாக்கும் சூப்பரா இருக்கு. பேட்டில சிக்ஸர் தான் நாளைக்கு. எவன் அதிக சிக்ஸ் அடிக்க போறான்? சிக்ஸ் அடிக்கிறவன் வின்னு. டிம் டேவிட்ல மும்பை இந்தியன்ஸ்குள்ள கொடுத்த கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வாழ்க்கையை மறந்துடுங்க. ரவி பிஷ்னாய் துஷார் பெருசா ஒன்றலே கிடையாது. அடுத்து நீங்க 3வது பேரா ரவி பிஷ்னாய் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். பர்பிள் கேப்ல இருக்கான். இவங்க 3 இல்ல பர்பிள் கேப் ஹோல்டர் டாப்ல இருக்கான். 7 விக்கெட் நம்ம எடுத்திருக்கான் இது வரைக்கும். நீங்க நாண்ட்ரி பர்கர், ஆர்ச்சர், அவ்வளவுதான் பிஷ்னாய். இதோட முடிச்சுக்கணும். சந்தீப் சர்மா கரெக்டா ஏதாவது ஒரு பவுலருக்கு நல்லா போடுறாரு, ஏதோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்லா போட்டுறாரு. ரெண்டே 2 சின்ன பசங்க தான் எல்லாத்தையும் திரட்டி அடிச்சுட்டே இருக்கான்ற மாதிரி போட்டு அடிக்க போறானுங்களா இல்ல அடங்க போறாங்களா இந்த மேட்ச் தெரிஞ்சிடும். இது RR விசஸ் RCB மேட்ச். எவன் தோப்பான்னு நினைச்சோமோ அவன் டாப்ல இருக்கான். நம்ம ஆல்ரெடி டாப்ல இருக்குன்னு சொன்னா RCB டாப்ல தான் இருக்கு. இப்ப யார் இதுல கீழே இறங்க போறா அப்படின்றதுதான் இந்த இதுல பார்க்க போறோம். இது RR விசஸ் RCBயோட ப்ரீ மேட்ச் ஷோ தான். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மெம்பர் பட்டன் ஆடா இருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து பேட்டிங்ல இருந்தே போயிடுவோம். 2 பேரு மேட்சே நின்று முடிச்சு கொடுத்துறானுங்க. அவனுங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்குமா? இல்ல போன மேட்ச் தான் மழை வந்துருச்சு. மும்பைக்கு கூட அடிச்சது கண்ணுக்குள்ளே நிக்குது. பும்ராவை அடிச்சதெல்லாம் இன்னும் என் கண்ணுல அப்படியே இருக்கு. கண்ணுக்குள்ளே நிக்கும் ப்ரோ. எல்லாம் பட்டி மாதிரி போட்டாங்க. பும்ரா வந்து அவரோட பேஸுக்கு ஒரு 145 வந்து பவுன்சரோ ஒரு ஏக்கரோ எப்பயும் போற மாதிரி போடல. எனக்கு தெரிஞ்சு ஸ்விங்ல மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. புவி எப்பயுமே நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. அந்த ஸ்விங் வந்து ஜெய்ஸ்வால் ஆடிடுவாரு, சூரியவன்சி ஆடுவாராங்கிறது தெரியல. எஸ்ஏ விட்டு நாளைக்கு ஃபிட்னு கேள்விப்படுறேன். அது உண்மையில தெரியல. இல்ல ஜேக்கப் டஃபியே ஆடலாம். மும்பை மேட்ச்க்காக ரிசர்வ் பண்ணலாம் எஸ்ஏ விட்ட. அப்படிதான் நினைக்கிறேன் நான். அதான் சொல்ல வந்தேன். அதனால வந்து எப்படியுமே பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு. வந்து 2 டீம்லயும் பவுலிங் அட்டாக் வந்து சூப்பரா இருக்கு. பேட்டிங் அட்டாக்கும் சூப்பரா இருக்கு. பேட்டில சிக்ஸர் தான் நாளைக்கு. எவன் அதிக சிக்ஸ் அடிக்க போறான்? சிக்ஸ் அடிக்கிறவன் வின்னு. டிம் டேவிட்ல மும்பை இந்தியன்ஸ்குள்ள கொடுத்த கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வாழ்க்கையை மறந்துடுங்க. ஒழுங்கா சென்னை எந்த மேட்ச் அந்த பிச்சில் போட்டீங்களோ அந்த பிச்சில் போட்டுருங்க. அதான் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இல்ல RR ஈஸியா எனக்கு என்னமோ நார்மலான ஒரு பிச்சு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேல 2 பேரு, கீழே 2 பேரு, அவங்க 4 பேர் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, கீழே நாண்ட்ரி பர்கரும் ஆர்ச்சரு. இவங்க 4 பேர்னால யாரோ ஒரு 2 பேர் 3 பேர்னாலதான் இந்த மேட்ச் எல்லாமே ஜெயிச்சு வந்திருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு 50-50 இல்லைன்னா ஒரு 60-40 பிச்சு தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த CSK கூட இருந்த பிச்சு அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல எனக்கு என்னமோ அது மாதிரிலாம் இருக்குமான்னு தோணல. எனக்கு என்னமோ இப்ப RR எடுத்துட்டுனா டாப் 2 தான், அதுக்கு மேல அடிக்கல. நம்ம த்ரூவ் ஜோரல் அடிச்சான்னு கணக்கு வச்சுட்டா கூட சமாளிக்கிற பவுலிங் வந்து பெங்களூர்கிட்ட இருக்கு. எனக்கு என்னமோ இந்த 2 பேர்த்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒருத்தர் விக்கெட் எடுத்துட்டாலுமே அதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால பேட்டிங் பிச்சா போக மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோயிஸான விக்கெட்டு, ஸ்விங் எல்லாம் புவனேஸ்குமார் எந்த பிச்சு கொடுத்தாலுமே ஸ்விங் பண்ணுவாங்க. ஸ்லோயிஸ் விக்கெட் போடுறதுமே வந்து ஒரு பெனிஃபிட். பேட்டிங் ட்ராக் போயிட்டோம்னா வச்சுங்களேன், உங்க பக்கம் 2 பேர் தான், ஜெய்ஸ்வால், சூரியவன்சி. இவங்க பக்கம் விராட் கோலி, வரிசையா படிக்கல், சிங்கப்பூர் சித்தப்பா, ஜிதேஷ் சர்மா, ரொமோரேசப்பட்டு, குர்னால் பாண்டியா ஒருத்த விட்டா இருப்பான். இப்போ நான் என்ன சொல்றேன், கிடையாது. நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் மேட்சுமே CSK மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்க CSK தான் நல்லா விளையாடல, RR நல்லா விளையாண்டாங்க. மும்பை மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா மும்பை நல்லா விளையாடல, RR நல்லா விளையாண்டாங்க. மும்பை அப்படிலாம் பார்க்க கூடாது. 120 ரன் தான், எப்படி வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் பட்டலாம் போது அந்த இடத்துல ஃப்ரீடம் இருக்கு. அதே வந்து ஒரு 180 190 ரன் CSK அடிச்சிருந்தா அந்த இடத்துல சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் எந்த மாதிரி எப்படி ஆடிப்பாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அன்னைக்கு அந்த மாதிரி 12 ஓவர் 120 ரன் அடிச்சுட்டு போயிருந்துருக்க மாட்டாங்களா? இன்னொன்னு கட் ஃபீலிங். அன்னைக்கு அது இல்லாம கலியில இருக்கும்போது நல்லா தான் பந்து போட்டார், அன்சுல் கம்பேஜ் எல்லாம் நல்லா தான் பந்து போட்டார். ஓவருக்கு 10 ரன்னுங்கிறது இந்த காலத்து தொட்டில கரெக்ட். அன்னைக்கு பெங்களூர் வந்து 250 ரன் அடிச்சாங்களே, அது மாதிரி ஃபிளாட் ட்ராக் இல்ல வந்து அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அன்னைக்கு கொடுத்த ஃபிளாட் ட்ராக் மாதிரி எல்லாம் கொடுத்தா நாளைக்கு கண்ணை மூடிட்டு RCB வின்னு. எப்படி நாளைக்கு பிச்சு கொடுக்க போறாங்கிறத பொறுத்துதான் RR வின்னா RCB வின்னாங்கிறதுல முடிவாகும்.
சரி ஓகே. அப்படியே சரி இங்க ஓகே பவுலிங்க்கு நம்ம வருவோம். இந்த டீம்ல நீ சொன்ன ஜாஃபர் அர்ச்சர், நேர்ந்த பர்கர், அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் ஃபார்ம்ல சந்தீப் இருக்கு. சர்மா. ரவி பிஷ்னாய். துஷார் பெருசா ஒன்றலே கிடையாது. அடுத்து நீங்க 3வது பேரா ரவி பிஷ்னாய் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். பர்பிள் ஆறாவது கேப்ல இருக்கான். பர்பிள் கேப் இவங்க ஹோல்டர். 3 இல்ல இல்ல. பர்பிள் கேப் ஹோல்டர் டாப்ல இருக்கான். 7 விக்கெட் நம்ம எடுத்திருக்கான் இது வரைக்கும். நீங்க நாண்ட்ரே பர்கர், ஆர்ச்சர், அவ்வளவுதான் பிஷ்னாய், இதோட முடிச்சுக்கணும். சந்தீப் சர்மா கரெக்டா ஏதாவது ஒரு பவுலருக்கு நல்லா போடுறாரு, ஏதோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்லா போடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கும் சந்தீப் சர்மாக்கும் ஒரு இது இருக்கு. எப்பயுமே ரோஹித் சர்மாக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி தான். ரோஹித்துக்கும் சந்தீப் சர்மாவுக்கு ஒரு ஆமா. பேட்டிங் இருக்கு. ஒரு இருக்கு, ஒரு இது கிளாஸ் மாதிரி ஹெட் டு ஹெட் இருக்கு, நல்லா வச்சிருக்காரு சந்தீப் சர்மா. அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு எப்பயுமே சந்தீப் சர்மா நல்லா போட்டுருவாரு. ம். அதனால சந்தீப் சர்மா கொஞ்சம் டீசெண்டா போடுவாரு. கோலி விக்கெட்டை நாளைக்கு எடுப்பாரான்னு பாக்கலாம். இல்ல அதேதான். ஸ்லோ இல்ல ப்ரோ, ஸ்லோ விக்கெட் போட்டு சட்டேஜா மாதிரி ஒரு பவுலர்லாம் கோலி விக்கெட் ஈஸியா எடுத்துடலாம். பேட்டிங் ட்ராக் போட்டா ஜட்டுக்கு வந்து வேலை இல்லாம இருக்கும். நான் முக்கியமாவே ஸ்லோ ட்ராக் போடுறாங்களா இல்ல பேட்டிங் ட்ராக் கொடுக்குறாங்களாங்கிற பொறுத்தவரைக்கும் எனக்கு இப்ப ஸ்லோ ட்ராக் கொடுத்தாங்களா ஆர்ஆரோட பவுலிங் ஆன் த மார்க் டாப். ஆர்சிபில என்ன இருந்தாலும் எஸ்எல் விட்டு நாளைக்கு ஆடுவாராங்கிறது தெரியல, கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. கன்சீட் பண்றாங்க 200 2 மேட்சுமே கன்சீட் பண்ணிருக்காங்க. கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்து டீம் 200 அடிச்சிருக்காங்க. சன்ரைஸ்மா நீங்க வந்து 30க்கு 3, அதே மாதிரி வந்து சிஎஸ்கேவா நீங்க 30க்கு 3 இருந்து 2 டீமுமே 200 மேல அடிச்சிருக்காங்க. பவுலிங் கட்டா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அப்படிங்கும்போது கண்டிஷன்ஸ் பிச்சு எப்படி இருக்குதுன்னு தெரியல. யாரு பயங்கரமா பந்து போட போறாங்கிறதா. பவுலிங் நல்லா போற டீம் தான் இப்பெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சமி வந்து 6 ஏக்கர் டெத் ஓவர்ல இருந்து போடுறாரு. அது மாதிரி பவுலிங் வச்சுதான் இனிமே ஜெயிக்க முடியாது. அந்த பேட்டிங் வச்சு ஜெயிக்கிற காலம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ம். இல்ல அதே தான் சொல்ல வந்தேன். இப்ப ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ஹெசல்வுட்டாலாம் டஃபி நல்லா போடுறாரு. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, ஓகே. சுயேஷ் சர்மா எல்லாம் ஓரளவு குர்னால் பாண்டியால பவுன்சரா போட்டுட்டு இருக்காரு. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆர்சிபிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கோ, இவங்க சைடு கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தோணுது எனக்கு. எனக்கு லைட்டா இருக்கு RCB இப்போ. அதான் போடுறேன். லைட்டா இருக்கு இப்போ. பிஷ்னாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த பிச்சில நல்ல அசிஸ்ட் கிடைக்குது. இவங்க சுயா சர்மா எப்படி யூஸ் பண்றாங்க, எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து யூஸ் பண்றாங்க, அதை பார்க்கணும். குருணால் பாண்டியா என்ன பண்றாருன்னா நல்லா போடுறாரு. ஒரு 3 பால் ஒரு 6 4 அடிச்சிட்டாருன்னா தூக்கி தொண்டைக்கே ஏத்துறாங்க அந்த பால் எல்லாம். போட்டு இங்க போடுற ஹைட்ல கீப்பர் பிடிக்க முடியாம பிடிச்சிட்டு இருக்காங்க ஜித்தேஷ்லாம். அதனால குருணால் பாண்டியா ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு வச்சிருக்காங்க. நல்லா ஸ்பின் பண்ணி ரவி பிஷ்னாய் மாதிரி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். சுயா சர்மாவை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வராங்க, எத்தனை ஓவர் கொடுக்குறாங்கன்றது பார்க்கணும். இல்ல நான் அதை அதை வந்து ஒத்துக்க மாட்டேன். நிஜமாவே பயமுறுத்துறேன் குர்னால் பாண்டியா. ஸ்பின்னர் வந்து பவுன்சர் போட்டு யாருங்க மொமரிக்கு தெரிஞ்சா பயமா தான்டா இருக்கும். அதுதான் சொல்றேன். அதனால சரி, எனக்கு என்னமோ சரி, மேட்ச் யார் வின்னு ஸ்ட்ரைட்டா அதுக்கே போயிடுவோம். யார் வின் பண்ணுவா பர்சன்டேஜ் ஆர்சிபி 60-40. ஆர்சிபி தானா? எனக்கும் ஆர்சிபி தான் தோணுது. ஏன்னா இப்போ ஆர்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முல சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பொறுத்த 11 ஓவரில் மேட்ச் அது. அந்த மாதிரி 11 ஓவருக்கு பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர் தான் ஆர்ஆரில் இருக்காங்க. 20 ஓவர் ஃபுல்லாக ஆடணும்னா ஆடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஸ்லைட்டாக தோணுது. அதனால அந்த மாதிரி தான். ஆனால் ஆர்சிபி அப்படி இல்லை, ஃபுல் மேட்ச் ஆடிட்டே வராங்க. எல்லாமே ஒரு அப்லேயே வராங்க, எங்கேயும் டவுன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால எனக்கு என்னமோ ஆர்ஆர் தோத்துருவாங்கன்னு தோணுது. ஆர்சிபி சூ ஷாட்டாக வின்னுன்னு எனக்கு தோணுது. 60-40 தான் நானும் சொல்கிறேன். நல்லா நல்லா ஆடக்கூடிய யாருன்னு பார்த்தா டேவிட் படிக்கல். எங்கே இறங்கினாலும், எப்படி இறங்கினாலும், எந்த சுச்சுவேஷன் இறங்கினாலும் அடிக்கிறான் அந்த பையன். அவனுக்கு விராட் கோலி. விராட் கோலியா உனக்கு? சரி, எனக்கு வந்து 60-40 இல்ல, ஒரு 55-45. நானும் ஆர்சிபிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. ஏன்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருக்கு. நீங்க எகைன்ஸ்டா நீங்க வைபவ் சூரியவன்சி எவ்வளவு இயர்லயே எடுக்கிறீங்களோ அந்த டீம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெய்ஸ்வால் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் இயர்லயே எடுத்துட்டாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டஃபி ஆடினாலும் இல்லைன்னா நீ எசல்வுட் ஆடினாலும் புவனேஸ்வர் குமார் யார் ஆடினாலும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. இயர்லயே எடுத்துட்டா கீழே துருஜரலுமே ரியான் பராக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு. அதனால ஒரு 55-45 ஓப்பனர்ஸ் அடிச்சுட்டா கண்டிப்பா ஆர்ஆர் வின் பண்றோம். நான் இல்லைன்னா ஆர்சிபி தான் வின் பண்றாங்க நாளைக்கு. ஓப்பனர்ஸ் அடிச்சுட்டா ஆர்ஆர், இல்லைன்னா ஆர்சிபி வின் பண்றாங்க. ஒன்னே போடுவேன், ஒரு ப்ரெடிக்ஷன் கொடு. நீ ரெண்டுமே வின் ஆர்சிபி வின் பண்றாங்க. ஆர்சிபி வின் பண்றாங்க 60-40 இல்ல 55-45. ஒரு ஸ்லைட் ஒருத்தர் கமெண்ட்ல நான் போட்டிருந்தாரு, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் முதல் 2 பேர் இல்ல லெஃப்ட்ல இருக்கிறதுனால அது அப்புறம் வந்து வந்து ஒன் டவுன் வர்றாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நீங்க அவரு அப்படி பார்க்க கூடாது. ஹெட்மேயரோட பெஸ்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும்னு நம்ம யோசிக்கணும். அதனாலதான் நான் வந்து ஹெட்மேயர் ஒன் டவுன் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்.
இல்ல நம்ம அந்த ட்ரிபிள் லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஓகே தான். துருஜரோல் இப்போ அடிக்கலைன்னா நான் ஹெட் மேரி ஸ்ட்ரைட்டா இறக்குன்னு சொல்லியிருப்பேன். போன மேட்ச் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது மும்பை மேட்ச், ஏன்னா அது 11 ஓவர் மேட்ச். கசன்பூர் சர்ப்ரைஸா நல்லா போட்டான். அதுவும் இல்லாம மும்பை கேவலமா பவுலிங் எல்லாம் போட்டாங்க. அதனால நம்ம அதை கணக்கு எடுத்துக்கிட்டோம். நான் ஒத்துக்குவேன், அந்த வீடியோக்கு நான் வரல. இருந்தாலும் நான் இன்னைக்கு சத்தியமா செம கேவலமா பவுலிங் போட்டாங்க. கால்ல தூக்கி போட்டிருந்தா எதுக்குதான் அப்படி போடுறான்னு தெரியல. அன்னைக்கு வந்துதான் நானும் அடிச்சிருப்பேன். விடுங்க, தனியா பேசிக்கலாம். அதனால இந்த மேட்ச் சனிக்கிழமையும் சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரிவியூ வரும், லைவ் ப்ரிவியூ வரும். ஞாயிற்றுக்கிழமை லைவ் ப்ரிவியூ வரும். 2 மேட்சுக்கு வரும். உனக்கு சந்தோஷமா இருக்கு எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இல்லைன்னு? எனக்கு எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கேன் சாயங்காலம். அந்த மேட்ச் யாரு உங்களுக்கு வந்து லைவ் ப்ரிவியூ போட்டோ பண்ணி பார்த்துட்டு போறாங்க. சரி, ஓகே. இந்த மேட்சோட கேள்வி, இது வரைக்கும் வின் பண்றது யாருன்னு பார்த்திருப்பீங்க. 3 பேருமே ஆர்சிபின்னு தான் சொல்லியிருக்கோம். உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் எப்படி இருக்கும், யார் வின் பண்ணாங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வாரத்துக்கான கேள்வி நேரம் இது. இந்த மேட்ச், அதாவது ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல 2 முக்கியமான பிளேயர் இருக்காங்க 2 டீமுக்கும். ஒன்னு வந்து படிக்கல், 2வது வந்து சூரியவன்சி. இந்த 2 பசங்கள்ல யார் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் நாளைக்கு பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் டக் அவுட் ஆகி இன்னொருத்தர் 1 ரன் அடிச்சா கூட கணக்கு, இல்ல 2 பேருமே டக் அவுட் ஆயிட்டாங்கன்னா பால் யார் அதிக ஆடி இருக்காங்களோ அந்த கணக்கு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 பேத்துல யாரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிப்பாங்கன்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுங்க. அதுல ஜெயிக்கிறவங்க லீடர் போர்ட்ல இடம் பெறுவீங்க. கேக்கே வின் பண்ணுவீங்க. ப்ரௌனி கேக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வின் பண்ணவங்கள ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் முடிஞ்சு அதுல ஆட் பண்றோம், பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.